بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. பனிக்காலத்தில் அதாவது டிசம்பர் 25 அருகில் மக்கள் பனி சக்கரந்தி எனும் ஒரு பண்டிகையை கொண்டாடி வந்தனர். இந்த பனி சக்கரந்தி டிசம்பர் 21 முதல் ஜனவரி 6 வரை நடைபெறும். வடக்கு மாநில மக்கள் இதை வெவ்வேறு விடுமுறையாக மற்றும் வெவ்வேறு விழாக்களாக கொண்டாடி வந்தனர். இந்த பனி சக்கரந்தியின் போது ஒரு காலம் வரும், அப்பொழுது ஒரே பனியாக இருக்கும் மற்றும் வெளிச்சம் என்பது சுத்தமாக இருக்காது. ஒரு இருட்டாகவே தான் ஒரே இருட்டாகவே தான் இருக்கும். அதாவது 24 மணி நேரமும் இருட்டு என்றால் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் அலாஸ்கா, கனடா, நார்வே போன்ற இடத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் அங்கே சுத்தமாக சூடு என்பது இருக்காது. ஒரே பனியாக தான் இருக்கும். வெளியே முற்றிலும் இருட்டு. இதனால் மக்கள் கொடிய நோய்களால் பாதிக்கப்பட்டு இறந்து விடுவார்கள். குடும்பத்திற்கு இது ஒரு கெட்ட காலமாக இருந்தது. ஏனென்றால் குடும்பத்தில் ஒருவராவது இறந்து விடுவார். இதுதான் பனி சக்கரந்தி. எப்பொழுது சூரியன் உதயமாகுதோ அப்பொழுதுதான் மக்கள் ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பார்கள். ஏதோ உயிர் வந்தது போல் நடந்து கொள்வார்கள். அந்த நேரத்தின் போது நிறைய விழாக்கள், அதை கொண்டாடும் வகையில் நிறைய விழாக்கள் கொண்டாடப்பட்டது. வடக்கு நாடுகளில் 12 இரவு விருந்துகள் நடைபெறும். அது டிசம்பர் 25 முதல் ஜனவரி 6 வரைக்கும் நடைபெறும். பழைய கிரீஸில் சட்டர்னாலியா என்று ஒரு பண்டிகையை கொண்டாடினார்கள். அவர்களின் கடவுளாகிய பேட்சஸ்க்காக, அதாவது அந்த பேட்சஸ் என்பவர் மது, விளையாட்டு, கலை ஆகியவற்றின் கடவுளாக அவர்கள் நினைத்தார்கள். அதேபோல் ரோமானியர்கள் சாட்டர்னாலியா என்ற ஒரு பண்டிகையை கொண்டாடினார்கள். அதாவது சாட்டர்னாலியா என்பது அந்த ரோமானியர்களின் கடவுளாகிய சாட்டனை குறிக்கும். இதைத் தொடர்ந்து பழைய விழாக்கள் இந்த நேரத்தில் கொண்டாடப்பட்டது. இந்த விழாக்களை கொண்டாடும் நிலையில் மக்கள் நெருப்பு மூட்டுவார்கள். ஏனால் நெருப்பு என்பது அவர்களுக்கு ஒரு முக்கியமான பொருளாக இருந்தது. ஏனென்றால் நெருப்பு ஒளியை குறிக்கும். இயற்கையை வணங்குபவர்களுக்கு இதுதான் உயிர். வடக்கில் ஒரு மரம் இருந்தது. எவ்வளவு பனி அடித்தாலும் அது அப்படியே இருக்கும், அசையாது. இதை கண்ட மக்கள் வியந்தனர். அந்த மரத்தின் பெயர் ஃபிர் மரம், அதாவது தேவதரு மரம் என்று கூறப்படும். இந்த காலத்தில் நம்ம எக்ஸ்மஸ் ட்ரீ என்று அழைக்கிறோம். இந்த மரத்தை அந்த மக்கள் அவர்களின் வீடுகளில் வைத்து கொள்வார்கள். அந்த மரத்திற்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது என்று நினைத்து கொண்டார்கள். அந்த மரத்தின் மேல் வெளிச்சம் போல் ஒரு பந்து வைத்தார்கள். அது சூரியனின் ஒளியை குறிக்கும். இதை தங்களது வாசல்களில் வைப்பார்கள் மற்றும் தங்களது கதவுகளில் தாயத்துகளாய் தொங்க வைப்பார்கள். பனியிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள தாயத்துகள் மற்றும் ஃபிர் மரம் ஆகியவற்றை தங்களது வீடுகளில் வைத்தால் அது அவர்களை காப்பாற்றும் என்ற நம்பிக்கை அவர்கள் கொண்டிருந்தார்கள். இது பல நூற்றாண்டாக கொண்டாடப்பட்டது. வடநாடுகளில் இதை வைத்து பல விழாக்களை கொண்டாடினார்கள். அதுவும் புடுருவி மற்றும் ஃபிர் மரத்தை சுற்றி கொண்டாடினார்கள். அவர்களில் ஒரு கருப்பாடு இருந்தான். அவன்தான் இதையெல்லாம் வடநாடுகளில் பரப்பினான். நீங்கள் டிக்ஷனரியில், அதாவது அகராதியில் பார்த்தீர்களானால் மித்ரா என்ற ஒரு பெயர் இருக்கும். அதாவது மித்ரா அல்லது மித்ரஸ் என்று அழைக்கப்படுபவர். நீங்கள் வரலாறு பார்த்தால் மித்ரா தான் 25 டிசம்பர் அன்று பிறந்திருப்பார். நன்றாக கவனியுங்கள், மித்ரா தான் 25 டிசம்பர் பிறந்தார். அவரை சூரிய கடவுள் என்று சொல்வார்கள். பிரெட் மற்றும் மது வைத்து வணங்கி வந்தனர். மக்களோட பாவத்திற்காக தான் அவர் இறந்து போனார் என்ற நம்பிக்கை அப்பொழுது இருந்தது. இதை கேட்டால் இந்த வசனத்தை எங்கேயோ கேட்டதை போல் இருக்கிறதே என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அகராதியில் இப்பொழுது நீங்கள் பார்த்தால் கூட மித்ரா என்கிற பெயர் அழைக்கப்பட்டிருக்கும். ஏனால் ஜீசஸ் ஆகிய இயேசு அவர்களின் அழைப்புகள் அப்பொழுதுதான் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த காலத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. அவருடைய அழைப்பு வடநாடுகளுக்கும் சென்றடைந்தது. வரலாறு பார்த்திருந்தால் தெரியும், பர்னபஸ், அதாவது அவர் ஒரு இயேசுவின் சீடர், மற்றும் சால் அல்லது பால், இவர்கள் 2 பேரும், அதாவது பாலும் சால், அதாவது பால் என்கிற சாலும் பர்னபஸும் இயேசுவின் சீடர்களாக இருந்தனர். அதாவது பால் ஒருமுறை இயேசுவை டமஸ்கஸ் என்கின்ற ஒரு சாலையில் பார்த்தார். பால் மற்ற சீடர்களிடம் சென்றார். ஆனால் அவரை எல்லோரும்
கண்டுகொள்ளவில்லை. யாரும் அவரை கண்டுகொள்ளவில்லை. பாலை எந்த சீடரும் கண்டுகொள்ளவில்லை. பர்னபாஸ் மட்டும் அவருடன் இருந்தார். இருவரும் கிரீஸ்க்கு சென்றார்கள். அப்பொழுது பர்னபாஸும் அவரை விட்டு பிரிந்தார். அதாவது பாலை விட்டு பிரிந்தார். எதற்காக எல்லோரும் பாலை விட்டு ஏன் விலகினார்கள் என்று நாம் பார்த்தால், அப்படி பால் என்ன செய்தார் என்று நாம் யோசிக்க வேண்டும். ஏனால் இதற்கு முன்பு அவர் பெயர் சால். அவன் ரொம்ப கொடுமை செய்பவனாக இருந்தான். இவரெல்லாம் இயேசுவை பின்பற்றினாரா? நீங்கள் இப்பொழுதுள்ள கிறிஸ்தவ மதத்தை பார்த்தீர்களானால் ட்ரினிட்டி என்ற ஒரு கருத்து இருக்கும். ட்ரினிட்டி என்றால் இரத்த தியாகம் அல்லது உண்மையான பாவத்திற்காக ஒரு தியாகம், அதேபோல் ஒரு கருத்து. அதாவது ஒரே ஒரு கடவுள் தான், ஆனால் 3 வகை ஒரு வகையான ஒரு கருத்து இருக்கும். அது கிறிஸ்தவர்களுக்கே பல பேருக்கு என்னவென்று ஒரு தெளிவான ஒரு முடிவு தெரியாது. அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அதாவது இந்த ட்ரினிட்டி என்ற கருத்தை பால் தான் கொண்டு வந்தார். இதற்கான ஆதாரம் என்னவென்று பார்த்தால், நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். போதகர் பேசும்பொழுது கூட இயேசுவை விட பாலின் பெயர் தான் அதிகம் வாசிக்கப்படுகிறது. மேலும் பர்னபாஸ் முற்காலத்தில் கிரீஸ் மற்றும் ரோமில் பாடம் சொல்லிக் கொடுப்பவராக தான் இருந்தார். அப்பொழுது வடக்கிலிருந்து ஒரு படை வேகமாக இங்கு வந்து சேர்ந்தது. அதற்கு பிறகு நீங்கள் ரோமானியர்களின் கதையை பார்த்தீர்களானால், சண்டை போடுவது, போர் செய்வது, கொலை செய்வது, இதெல்லாம் அவர்கள் ஒரு விளையாட்டாக விளையாடி வந்தனர். அதாவது நாம் இப்பொழுது விளையாடுகிறோம் அல்லவா, பப்ஜி, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் என்று. அதே போல் அவர்களுக்கு போர் செய்வது ஒரு விளையாட்டு. அப்பொழுது ஜெயித்து வந்து கொண்டிருந்த ரோமானியர்கள் கிறிஸ்தவ மக்கள்களை வெறிகொண்ட பசியாக இருக்கும் மிருகத்திற்கு தீனியாக்கி விடுவார்கள். அதை சுற்றி ஆடியன்ஸ்கள் பார்ப்பார்கள். இவர்களை வெல்லவே முடியாது என்று நினைத்து அவர்களிடம் கிறிஸ்தவர்கள் சமரசமானார்கள். பிறகுதான் நிறைய மாற்றங்கள் வந்தது. கிறிஸ்தவ யுகத்தின் முற்காலத்திலிருந்து தெற்கு ஐரோப்பிய நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருந்த இயற்கை வணங்குகளின் விழாக்கள் கிறிஸ்தவ பெயர்களில் கலந்துவிட்டது. இது ரெண்டும் கலந்துதான் இன்றைக்கு அதுவும் ஒரு அரபு பகையின் பெயரில் நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் விடுமுறைகள் கிடைக்கிறது. நம்மளை பொறுத்தவரை ஈசா அலைஹிஸ்ஸலாம் குளிர்காலத்திலோ அல்லது ஆட்டு மந்தையிலோ பிறக்கவில்லை. இதுதான் இவ்வாறு ஏகப்பட்ட கருத்துகள் உள்ளது. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வ அலைக்கும்